ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புது வீடியோ நத்தை வேட்டைங்க. ஆமாம், இன்றைக்கி நத்தை வயலில் பிடிச்ச அதை நம்ம காசு கொடுத்து வாங்கி அதை சமைச்சு அதோட பயன்களை பற்றி, அதை எப்படி செய்கிறோங்கிறத பற்றி, எப்படி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோங்கிறத பற்றி எல்லாத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா பற்றிங்கிறீங்களா? அவர் வித்தவர் பேர் பத்திநாதன், அதனால தான் பற்றின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக நத்தை இருக்குன்னு, அதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோங்கிற மெத்தடை தவறாமல் பாருங்கள். நத்தையை வாங்கினோன்னே நம்ம பச்சை தண்ணியில் போட்டு ஒரு 1 ஹவர் அதை அப்படியே விடணும். அப்போ தான் வாயில் இருக்க மண்ணை அது கக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் அடுப்பை பற்ற வச்சு சுடுதண்ணி வச்சு அதில் வேக வைக்கணும். அப்போ தான் நத்தை ஓடு நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சுனா உள்ளே இருக்க கறி வந்துடாது, மேலே மூடி இருக்க அந்த ஓடு நம்மளுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஆனால் வீடியோவை முழுசாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் அந்த நத்தையோட அழுக்கு எப்படி மிதந்து நுரையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது எப்படி நம்ம நத்தையை தனியாக பிரித்து எடுக்கிறோங்கிறத பாருங்கள். நத்தை வெந்துருச்சு. இதாங்க, இப்படி தாங்க நம்ம சின்ன குச்சி இல்லாட்டி கத்தியை வச்சு எடுத்திங்கன்னா மேல் பகுதி மட்டும் வந்துடும். வயிற்று பகுதியில் குடல் ஒட்டியிருக்கும், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. அப்படி சப்போஸ் குடல் வந்துச்சுன்னா கருப்பு கலரில் இருக்கும். அதை பிரித்து எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நத்தைக்கறி உடல்நலத்திற்கு ரொம்ப நல்லது. ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க மாதத்தில் ஒரு 2 நாள் இதை சாப்பிடலாம். அதிகமான ரேட்லாம் கிடையாது. நான் இந்த இதை 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இப்போ நத்தை கிரேவி செய்கிறதுக்கு தயாராகிட்டோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் சூடாகிடுச்சு. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். அதில் நம்ம ஆட்டுக்கறி சமைக்கிற மாதிரியே தான் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும், சரிங்களா? சின்ன வெங்காயம் பயன்படுத்தியிருக்கு, வரமிளகா பயன்படுத்தியிருக்கு, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் பயன்படுத்தியிருக்கு. எப்படி அதை பண்ணுறாங்கிறத சின்ன மியூசிக்கில் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வீடியோனால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதையும் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த இது கொஞ்சம் மெனக்கடணும். ஆனால் எந்த ஒரு வேலையும் லவ் பண்ணி பண்ணால் நம்மளுக்கு சிரமம் தெரியாது. தயவு செய்து லவ் பண்ணி அந்த வேலையை பாருங்கள். நத்தைக்கறி அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதை நத்தையை பிடித்து வந்த அந்த விவசாயிக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். வாங்க பின்னாடி வரதை சின்ன மியூசிக்கில் பார்ப்போம். நமக்கு இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கி வந்துருச்சு. அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள், மல்லித்தூள், கறி மசாலா, வீட்டில் செஞ்ச கறி மசாலா தான் அது. எல்லா பட்டை வகை, கிராம்பு எல்லாம் போட்டு செஞ்சது தான். நம்ம கடையில் எதுவும் மேக்ஸிமம் வாங்குறதே இல்லைங்கிறதில்ல. மேக்ஸிமம் இது மாதிரி கறி செய்யணும் அதுக்கெல்லாம் நம்ம வாங்குறது கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நத்தை கறியை அதில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கிட்டத்தட்ட இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே, அரை மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் வரைக்கும் வெந்தாலும் கறி ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும். நல்லா மென்று சாப்பிடணும். ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு உகந்தது, உடல் குளிர்ச்சிக்கு உகந்தது. சின்ன 10 வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் இந்த கறி சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது. நாங்கள் வாங்கினது 100 ரூபாய்க்கு வாங்கினோம். நம்ம 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது எங்கன்னா வயல்வெளிகளில் இது கிடைக்கும். மழை காலத்தில் தான் இது அதிகமாக கிடைக்கும். வாங்க வீடியோவை நம்ம சின்ன மியூசிக்கில் பார்த்துருவோம். நமக்கு இப்போ நத்தைக்கறி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் ஃப்ரை, பெப்பர் குழம்பு எதாவது திக்காக தான் இருக்குது. நான் பெப்பர் குழம்புன்னு சொல்லியிருக்கேன். வாங்க நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குங்கிற சொல்கிறேன்.
வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமத்து சமையல் நத்தை வேட்டை தான். நத்தை பெப்பர் குழம்பு பாருங்கள், எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நத்தை ஒரு ஹார்டான மீட்டு, கொஞ்சம் மெனக்கடணும் வேக வைக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு மெனக்கடணும். ஆனால் அதில் ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பைட் உங்களுக்காக. சான்ஸே இல்லைங்க, தாறுமாறாக இருக்குது. வேக மட்டும் தான் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு ஒழிஞ்சி டேஸ்ட்டு பக்கா டேஸ்ட். இதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் நத்தை ட்ரை பண்ணுறேன். அப்படியே சாப்பாடு ஒரு வாய் நத்தையோடு சேர்த்து. மந்த்லி ஒன்ஸு நத்தைக்கறி சாப்பிடுங்க. உடம்புல உள்ள ஹீட்டு மெயினாக வந்து ஃபைல்ஸுக்கு நல்லது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப மெனக்கொடணும் வேலைக்கு. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.